வெல்கம் டு டைகர் ஃபயர் ஷோ எபிசோட் 6. யூஸ்வலாக நம்ம ஷோவில் சமைக்கிறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் வரும். இன்னைக்கு இன்க்ரீடியன்ட்டே கெஸ்ட்டாக வந்தா வெல்கம் சமீஹா ஏகேஏ ThatPotatoFace. ஸோ வழக்கம் போல் உங்கள் ஷோவில் வந்து கெஸ்ட்டை கூப்பிட்டு பேசுவீங்க. அதே நாங்களும் பண்ணோம்னா எங்கள் போல் போடாது, ஏன்னா நாங்கள் சமைக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் we are going to cook. பூமர் வர்சஸ் ஜென்சி இல்லைடா டேய், நான் பூமர் இல்லைடா. பூமர்னா கூகுள் பண்ணி பாருங்க, அது எங்கள் தாத்தா காலம்டா. மில்லேனியல் வர்சஸ் ஜென்சி. ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு மில்லேனியல் எப்படி சமைப்பாங்களோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நான் சமைக்க போகிறேன். அதே இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் ஜென்சிக்கு என்ன பிடிக்குமோ சமைக்க போகிறீங்க. அப்படி பயங்கர க்ரியேட்டிவாக நம்ம ஷெஃப்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்ச இன்க்ரீடியன்ட் என்னென்னா, வெரி க்ரியேட்டிவ் இன்க்ரீடியன்ட் கைஸ். லைக் ரொம்ப யோசிச்சிருப்பாங்க போல ரூம் போட்டு. Can we start thinking what we want to make? I already know what I want to make. நான் வந்து இன்னைக்கு ஏன் பொட்டேட்டோ முன்னாடி சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. கூலி மிச்சமாமனு பேச்ச கேட்டவங்க வேலைக்கு செத்த பத்தியா என் புத்திய. சரி, நான் வந்து fondant potatoes ஆக்க போறேன். அது எந்த ஒரு டிஷ்? French. French cuisine. I'm going to make a aloo tikki burger. ஆலு டிக்கிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பூரிக்கு கிழங்கு செய்வீங்கல்ல அது, இல்லை மசாலா போண்டாக்கு மசாலா செய்வீங்கல்ல அதுதான். இந்த மாடர்ன் ஜோக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபுல்லாக புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உன் இன்டர்பிரிட்டேஷனுக்கு நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜோக்ஸ் முடியுது. Why is it so I just want to know எதுக்காக it fascinates you so much? ஏன்னா நீங்க வந்து millennials தான் இழுத்தக்க செய்யா அது இதுன்னு நீங்க. நாங்க இழுத்தக்க செய்யலாம் சினிமா பார்த்தோட செய்யுங்க. நான் யார்கிட்டயே போய் இழுத்தக்க செய்யணும்னா சப்புன்னு அப்படி போலுங்க. பட் எனக்கு என்ன, again coming back to the question, why does it fascinate you so much? ஏதாவது ஜோக்ஸ் சொன்னோம்னா ப்ரோ டார்க் ஹியூமர் ப்ரோ அப்படிமா. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு சொல்றாங்க கமெண்ட் டார்க் ஹியூமர் இருக்கு. டார்க் அப்ப அவங்க மில்லேனியலா இருப்பாங்க. டார்க் ஹியூமர் எப்படி சொல்றது? இன்னைக்கு வந்து நான் ரெசிபி ஆக்குனேன்ல, அது எங்க பாட்டியோட செத்து போன ரெசிபி. இப்போ எனக்கு என்னன்னா பாட்டி நினைச்சு ஃபீல் பண்ண தான் தோணுது. நான் அது பண்ணுமா இல்ல சிரிக்கணுமா ஃபீல் பண்ணுமா அப்படின்னு இருக்கிற நிலையில இருக்குது தான் டார்க் ஹியூமர். ஓகே புரியுதா? ஓகே புரியுற மாதிரி புரியுது. ஏன்னா ஏதோ ஒரு வீடியோ போட்டதுல வந்து கமெண்ட் வந்து ப்ரோ குக்டு அப்படின்னு. என்ன ப்ரோ குக்டுனா என்னடா? ஆமாடா நான் தானே குக் பண்ணேன். ஆனா ப்ரோ குக்டுனா ஏதோ என்ன சொல்ல வராங்க? அவன் வந்து என்ன சொல்றனா, as in like you said something that was so good, it was like bro cooked. வறுத்தெடுத்துட்டேன். ஆமா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க. மாஸ் பண்ணிட்டேன். Yeah, bro cooked. Yeah. Oh my god, my eyes. Potato is crying. Yes. I know exactly how these titles work. ஏன் அழுவ வைத்தார் ஆதி பொட்டேட்டோவை. ஓகே, ஸோ நம்ம பர்கரில் வந்து we'll have two things. ஒரு மைனஸ், ஒன்று வந்து we'll have a green chutney. Okay. Time for mashed potatoes. Who was your favorite actress growing up? த்ரிஷா. Dude, I guessed it. I knew it. அவங்க கில்லி படம் தான் அப்படியே இன்னும் மைண்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் லீவு இப்போ எனக்கு இன்னும் கரெக்டாக சொல்கிற பாருங்க. ஒரே படத்தை 2 வாட்டி தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் பார்த்தோம். என்ன கேம் விளையாடுவீங்க? I used to play Pokemon. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதெல்லாம் மேரியோ ஆஃப்கோர்ஸ், பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா இருக்கும் அதில். அதுக்கப்புறம் விண்டோஸ் வந்துச்சு. விண்டோஸ்லாம் வந்து கிரிக்கெட் 97 வந்துச்சு. கிரிக்கெட் 97 வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் EA ஸ்போர்ட்ஸு. அதுக்கப்புறம் ரோட் ரேஷ் இதெல்லாம். அப்புறம் 999999 இன் உங்கள் டிவியே கன்று கொடுப்பாங்க, கனெக்ட் பண்ணிட்டு டிவியில் இது பார்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவும் இந்த கம்ப்யூட்டர் இன்டர்னெல்லாம் வந்ததுக்கப்புறம் அன்ரியல் டோர்னமெண்ட், கவுண்டர் ஸ்ட்ரைக், ஃபீஃபா அதெல்லாம். ஃபீஃபா ஆடிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ் காலத்துலேயும் ஆடிருக்கேன். நான் என்னெல்லாம் கேம்ஸ் ஆடுறேன்னு சொல்கிறேன். PSPயில் வந்து அசாசன்ஸ் க்ரீட் ஆடினேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கேம் பாயில் எல்லாமே போக்கிமான் ஆடினேன். ரூபி, எமரல்ட், சஃபயர். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஹிமாலயாஸ்க்கு போயிருந்தான். அங்கே போய் அவன் வந்து போக்கிமான், ஐஸ் போக்கிமான்லாம் கேட்ச் பண்ணிட்டு இருந்தான். இங்கே சென்னையில் ஐஸ் போக்கிமானே வராது. பிஜேபி ஸ்னோவல்ல team match I used to have friends in school who used to do that.
டீச்சர் கிட்ட போய் நிக்கும்போது மேம் சொல்லுங்க மேம். So I started like copying them every time I'm standing. I'm just like நீங்களா வாத்தியார் கண்டா பயப்படுவீங்களா ஸ்கூல்ல? No, என்னை கண்டா அவங்க தான் பயப்படுவாங்க. அடிக்கல மாட்டாங்க யாரும். எனக்கெல்லாம் பயம் அழுவிடும். சிலலாம் பளிச்சுன்னு விடுவாங்க. இங்கே அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே அடிச்சு ஒரு 100 மீட்டர்ஸ் கூட்டி போயிடுவாங்க. Wow. அப்புறம் இந்த விரல் இருக்குல்ல இங்கே தொட வைப்பாங்க. That's what millennials are doing, right? I guess. All of you all are parents now and you don't like to have your children treated that way. See, correct. That is definitely. ஏன்னா நம்ம வந்து வேற மாதிரி பார்க்குறோம். என்ன பண்ணலாம்? சீஸ் இதில் போட்டுருங்க. ஓகே, நான் வந்து சாங் அசோசியேஷன் விளாடலாம். சாங் அந்தாக்ஷரி தானே சாங் அசோசியேஷன். அந்தாக்ஷரி இல்லை, சாங் அசோசியேஷன்னா நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அதுலேருந்து நீங்கள் வந்து பாடணும். நீங்கள் ஒரு சாங் இப்போ நான் வந்து காதல்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காதல் இருக்கிற வந்து ஒரு வேர்டை வச்சு நீங்கள் ஒரு சாங் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் சமையல். நான் உப்பா சர்க்கரையா ஆரம்பிக்கும் போது அப்படியே அஸ்கி வாய்ஸ்ல ஆரம்பிச்சு போக அப்படியே கட்ட வாய்ஸுக்கு மாறுதா? ஓகே, எனக்கு ஒரு வேர்டு இப்போ சொல்லுங்கண்ணே. இது தக்காளின்னு சொல்லலாம். இந்த தக்காளியா? கர்த்தவல்லங்கலிஜா தக்காளி. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கொடுக்கட்டா? பிலீவ். வந்ததுலேருந்து அண்ணா வந்து ஒரே ஒரு சாங் தான், யூ மேக் மீ a believer. அவ்வளவுதான். அந்த ஒரு பாட்டு தெரிஞ்சவன். சரி, ஈஸியா இங்கிலீஷ்லயே கொடுக்குறேன். தமிழ்ல கொடுத்தது தான் லவ். You look like my next mistake. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. You look like my next mistake. Love's a game, wanna play. அப்படி பாடணும் அந்த பாட்டை. ABCD பாட்டு. ஓகே. யூ அடுத்தது மறந்துட்டேன் சார். சொல்லுங்க. இப்போ ரெண்டு இருக்குல்ல, அது ஏரமான் பாட்டுல. ஏய் என்னயா? ஏய் ஒன் லவ் சாங் இருக்குல்ல, அது ஏரமான் சாங் இல்லனா? Hey, go back and research. It's Rahman song. It's not. One love. இந்த கிரிக்கெட் பேட் வச்சு படுத்துட்டு இருக்கறலாம். One love அப்படி காமிப்பாங்கல. Okay, now the biggest question of all. How to get over that first love? It's easy. 2 months. 60 days it's all it takes. It's a process. First few weeks வந்து you will feel bad, you will feel sad. You will kengify, அழுதுஃபை, do all that shit. அடுத்த ப்ராசஸில் வந்து ஒரு குட்டி ஹேட்ரட் தானாக உருவாக ஆரம்பிக்கும். I'm being treated disrespected, treated not treated properly. Then that is a phase where you go back and think every wrong thing that has ever happened. So then there is a kutti hatred that you form on that person. You will start seeing that person in a very different way. Then you will move over that. Maybe 5-6 years down the line, if you meet that person again, you will not have the same feelings. மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆதினா reminds me of my own brother a lot. இது எப்படின்னா அடிடாஸ்க்கு பதிலா அடிபாஸ் கிடைக்கும்ல, ஃபர்ஸ்ட் காப்பி. அடிடாக்கு பதிலா அடிடாஸ்க்கு பதிலா அடிடா. பூமாக்கு பதிலா உமா. அந்த மாதிரி I am the first copy that you get. It's time for assembly. யூசுவலாக பன்னில் அப்ளை பண்ணுவாங்க. நான் அது நீயே பண்ணுவேன்னு நினச்சேன். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. ஓகே, மை டர்ன். ஆனா இது ரொம்ப சொதப்பிச்சுன்னா என்ன பண்ண? அது எவ்வளோ கூட வச்சு பண்ணலாம். நான் நிறைய வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன். சமீஹா சமைக்க போறாங்க, எல்லாரும் பார்த்து கை தட்டி ஆதரவு கொடுத்து ரசிங்க. I've always wanted to do a cooking show for some reason. I'm in my element actually. So there are some basics. The first thing you have to say is, இப்போ நம்ம என்ன சமைக்க போறோம்னா இப்போ நம்ம என்ன சமைக்க போறோம்னா இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். So till the oil gets hot நம்ம இப்படி உட்கார்ந்துறோம். நடுவுல என்ன சொன்னோம்னா இது எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஸ்டோரி சொல்லுங்க. அப்படி எனக்கு ஆக்சுவலி என்ன ஹிஸ்டரிலாம் தெரியாது, பட் லைக் அது போஸ்ட் எல்லாம் அவங்க தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, அடிச்சுடுவாங்க, நீங்க நம்மள அடிச்சுடுவீங்க. சோ வந்து இது வந்து ஒரு கிளாசிக் French ஃபைன் டைனிங்
குசீனில் வர ஒரு டிஷ். இது எப்படின்னா ஒரு ஈஸியாக ஒரு பொட்டேட்டோவை எப்படி இப்படி வந்து எலிவேட் பண்ணி காட்ட முடியுமோ இந்த டிஷ் வச்சு பண்ணலாம். அப்படி ஒரு ஈஸியாக ஒரு சமையல் குறிப்பே தேவையில்லாத ஒரு டிஷ்னால் இதுதான். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் மாமியார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணலாம் இதை. ஸோ வந்து இந்த வெறும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் மெயின் ஹீரோ ஆஃப் த டிஷ் இஸ் திஸ் பொட்டேட்டோ. இப்படி சர்க்குலராக உருண்டையாக வெட்டிக்கணும், வேற எதுவுமே பிரச்சனை இல்லை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ வந்து ஹீட் ஆயில் வந்து ஹாட்டாக இல்லைன்னா பொட்டேட்டோ இந்த மாதிரி பேனில் இப்படி ஸ்டிக் ஆயிரும். ஸோ இப்படி இப்படி மூவ் ஆகுதுன்னா நல்லது. உனக்கே 10 செகண்ட் மட்டும் தான் தெரியும். Hey, I'm a cook show host. You don't speak to the cook show host like this. இது ஏதோ நேத்து யோசிச்சுட்டு காலையில் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு வந்து நினச்சிக்காதீங்க. 15 இயர்ஸாக அவங்க ஃபேமிலியோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அது ஏன்னா அவங்க தாத்தா ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் போய் படிச்சுட்டு வந்தாங்க. ஆமாம், ஃப்ரெஞ்சு சமாச்சாரம், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சாட்டர்டே சண்டேலாம் ஃப்ரெஞ்சில் தான் பேசுவாங்க. சொல்லு காசா பணமா. இது வந்து ப்ரஷ் மாதிரி எடுத்து ஆமா, இது பேஸ்டிங் பண்றேன். பேஸ்டிங் பாருங்க, ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ். Bros yapper, yap max, yap proing. He's like had a cup of yappuccino. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இத பாருங்க, ஃப்ரெஞ்சில வந்து அடுத்த ஸ்டெப் சொல்லுவாங்க. You just take the potato and flip it on the side. Once you check if the potato is properly seared, and then once you check for the nice brown color, you want the brown color, and once you get that, you just want to flip it over. So you just you check the potato, and now that it's got a nice color on the bottom, you want to see that? That's a beautiful color. And now you're going to flip it and then give it another sear on the other side. ஆல் தெரியல போல இருக்கு. நான் Polioda. உன்னாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கறீங்கடா. நான் வெளில போய் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, சீன் போட போறேன். ஓகேங்களா? எப்படி சிம்பிளிஸ்டியா இப்படி பண்ண பாத்தீங்களா? That's Gen Z for you. ஐயோ, நான் சொல்லவே இல்ல. நான் சொல்லவே இல்ல. எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கிளாசிக் சூஸ் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிடும். It's too late. Nice. It's not a French classic. Sorry, French modern cuisine. It's fine dine modern cuisine. Fine dine modern cuisine. Cuisine எனக்கு வரதுனா cuisine மே. Cuisine. எனக்கு கமெண்ட்ல எப்படி வரும்? நீங்க வந்து கோயம்புத்தூர் இங்கிலீஷ் பேசுறீங்கன்னு வரும். கோயம்புத்தூர் இங்கிலீஷ் நான் ஒத்துக்கிறேன்டா. ஏன்னா சில பேருக்கு இங்கிலீஷ்லேயே தாட்ஸ் வரும். எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் என்ஜின் ஓடும். வாட் யூ திங்க் தானே? வாட் யூ திங்கிங்க? ஐ திங்க் இட்ஸ் ரைட்டுங்க. அவ்வளோதான். உடனே கோயம்புத்தூர் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. மனசை ஓப்பன் பண்ணி இந்த பட்டர் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அந்த இஷ்டத்துக்கு போடுங்க. இப்போ இது நல்லா பட்டரோட சேர்த்துட்டோம். ஃபேமிலியோட மிக்ஸ் ஆகி ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே குடும்பமாக. அந்த காலத்து டிவியில் ஆரம்பிச்சு இந்த காலத்து யூடியூபராக மாறிட்டு இருக்க சமயம் பாருங்க. வெஜிடபிள் ஸ்டாக் இருக்குதுல்ல, இது வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை போட்டு இதில் வந்து ஸ்விம்மிங் பண்ண வைக்கணும். இப்போ வந்து இதை நல்லா ரெடியூஸ் பண்ணணும். இதை ஃபுல்லி கிளச்லாம். ஃபுல் கிளச். கிளச்சா? Full release of the accelerator of the gas of the cylinder. I just been saying things. டைம் ஆக அப்படியே இந்த பைத்தியம் முத்துது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஓகே கைஸ், ஃபாண்டன்ட் பொட்டேட்டோ செய்யப்பட்டது. இப்போ ஃபாண்டன்ட் பொட்டேட்டோவை எப்படி பிளேட் பண்றோம்னு பார்க்க போறோம். ஏய் அப்பா ஷூ அப்படியே வலிக்கிட்டு வருது. Can you please quiet? அப்படிதான் இது பண்ணுங்க. அந்த ஒத்த பூண்டை அதோட முடியை பிடிச்சி எடுத்து இப்படி ஆட்டி பிளேட்ல வச்சாங்க பாரு. பூண்டுடா கருமம், எல்லாம் கெட்ட வார்த்தையா மாத்தாதீங்கடா. ஒத்த பூண்டு. ஐயோ. ஓகே கைஸ், இதுதான் வந்து நான் பண்ண ஃபாண்டன்ட் பொட்டேட்டோ. சொல்லிருங்க டிஷ் நேம். ஃபாண்டன்ட் பொட்டேட்டோ. ஃபாண்டன்ட் பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ, பொட்டேட்டோ. இது பொட்டேட்டோ. இது பொட்டேட்டோ இல்லாம பின்ன டொயேட்டோ காரா. ஓகே, டேஸ்ட் டைம். கம் ஆன்.
Cheers. But now, both dishes are turned out beautiful. Yes, super and burger. See, I am making this is normal. I'm okay. This is good, but I didn't expect you to come up with something this good. Yes. Like visually, taste, okay. Like generally itself like ஒரு யூடியூப் வீடியோ பண்ணும்போது நிறைய கற்றுப்பேன். பட் over here I think I learned a lot about like teamwork. Like நீங்கள் வந்து பார்க்குறது just these 3 cameras focused on us, but there's 1, 2, 3, 4, 5 people behind the camera who are constantly tirelessly working so that they can put this video out. Correct. And then also not only that, like வந்து ஒரு வீடியோ ஆக்கும்போது it's not just doing, right? Like you are doing and recording. So like நீங்கள் வந்து perform பண்ணிக்கிட்டே பண்ணணும், you know. So it's all like it was very new to me because நானும் first time இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் சமைச்சிக்கிட்டே பேசிருக்கீங்க. சமைச்சிட்டே பேசிட்டு ஜாலியாக ஏதாச்சும் சொல்லிட்டு யாப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜாலியாக இருந்தேன். சாப்பிட்டேன், டீ குடித்தேன், பேசிகிட்டு இருந்தேன், பாட்டு பாடினேன், கலாய்ச்சேன், எல்லாமே ஒரு நவரசமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இட் வாஸ் குவைட் ஃபன் டு டூ திஸ். ஐ thoroughly enjoyed myself. Until another episode of Tiger Fire, see you. If you like the video, like, share, subscribe to Cook, and click the bell icon. And also subscribe to, which channel should I say? Subscribe to All of our channels. There are 3, I think. Subscribe to Fries with Potato. And go watch Aadhina's interview there. Yeah.